அசிடிட்டியை உண்டாக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நாட்பட்டு எண்ணெயில் தயாரித்த உணவுகளை நீங்கள் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே வயிறு எரிச்சல், வயிறு புண்ணு, வாய் எரிச்சல் இது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் நான் வீட்டில் தாங்க இருக்கேன், ஹெல்த்தி ஃபுட் தானே எடுத்துக்கிறேன், நான் அவுட் சைட் ஃபுட்டே சாப்பிட்றதில்ல, இருந்தாலும் எனக்கு ஏன் வாயில் திரும்ப திரும்ப புண்கள் வருதுன்னா உங்களுக்கு பித்தம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தங்க. உடல்ல உஷ்ணம் அதிகரித்து இரவு சரியா தூங்காம இருக்கிற நபர்கள், காலை நேரத்தில் உணவு சரியா எடுக்காம இருக்கக்கூடிய நபர்கள், நேரம் கடந்து உணவு எடுக்கக்கூடிய நபர்கள், இவர்களுக்கு எல்லாமே பர்டிகுலரா பெண்கள் தான் அதிகமா இந்த வாய் புண்ணு, நாக்கு புண்ணால அவதிப்படுறவங்க. கொஞ்சம் நாக்கை நீட்டுக்குமான வாயை திறந்து நாக்கை கூட வெளியில நீட்ட முடியாத பெண்கள் நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வந்திருக்காங்க, இப்போ நலமாக இருக்காங்க, குணம் பெற்று இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி உஷ்ணத்தினால, உடல் உஷ்ணத்தினால ஆசிட் அதிகமா செக்ரேட் ஆகி நமக்கு என்ன ஆகுதுன்னா நாக்கு, வாய் பகுதி, வாய் ஓரங்கள்ல எல்லாமே நமக்கு புண்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடுது.